உன் கண்ணுக்குள்ள வரவா கண்ணத்தனா தொடவா நெஞ்சோரமா ஒரு வழுகி வழுகி என்ன தள்ளுதே. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆரஞ்சு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனடிக்கு வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அலைட் மோஷனுக்குள்ளே போய் உங்களுக்கு வெரிஃபை லிங்க் வந்து வெரிஃபை ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங் பேஜ் தாங்க ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து சாங் கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து லிரிக்ஸ் இருக்கும். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடையில வந்து ஒரு குரூப் லேயர் இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து இந்த குரூப் லேயர் இருக்குது பாருங்கள், 2 குரூப் லேயர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த எல்லோ கலர் லேயர் லாஸ்ட் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதில் வந்து ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து பாய் ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ பாய் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இதை ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூணாவது இருக்க இந்த ரைட் சைடு இருக்க பாருங்கள் ஆரோ ஐக்கான் மூணாவது, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிடலாம் ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ குரூப் அண்ட் மாஸ்க் 2 லேயர் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இருக்க லேயரை அப்புறம் இதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ பாய் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து 1 ஸ்டெப் பேக் வந்துவிடும். அதுக்கப்புறம் பேக் வந்து கரெக்டாக ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துவிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டோம் 2 ஃபோட்டோ. அதுக்கு பிறகு லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் காப்பி லேயர்னு 4வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ப்ளைனாக கிடக்கும். இப்போ அந்த பீட் மார்க்கிட்ட 5.3 அந்த செகண்ட்க்கு நீங்கள் கரெக்டாக அந்த பீட் மார்க்கு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிடக்கும் அந்த லேயரை சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு மேலே வர போல் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. 2 இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப்பாக இருக்கோ இந்த மாதிரி அடுத்தது இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8.50 செகண்ட்க்கு கரெக்டாக வச்சுட்டு இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11.27 அதில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லேயர் வந்து கொஞ்சம் எரரிங்காக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த லேயரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் 3வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டா இப்போ அந்த பீட் மார்க்கில் பார்த்தீங்களா கரெக்டாக செட் ஆகிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லேயர் கொடுப்பேன். அந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இருக்க பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு
பீட் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்காது இந்த பீட் மார்க் வரைக்கும். அதுக்கு வந்து எரரிங்காக இருக்குது. இதை லேயரை கிளிக் பண்ணிட்டு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரரிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் 4வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த க்ரீன் கலரில் இருக்கும்ல லிரிக்ஸ்க்கு அடுத்தது அந்த க்ரீன் கலரில் எதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ரைட் சைடு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளிக் பண்ணி ரைட் சைடு இந்த 3வது இருக்க ஆரோ சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிவிடுங்க. அதுபிறகு பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனை டச் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. சரி கேஸ் அதுக்கப்புறம் பேக் வந்துவிடுவோம். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ்க்கு அடுத்தது இருக்க க்ரீன் கலர் லேயர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய வந்து ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் கைஸ். ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இருக்க அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிவிடும். நம்மளுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது லிரிக்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த 12.59 அந்த செகண்ட்க்கு அடுத்ததுலாம் உங்களுக்கு ப்ளூ கலர் லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ரைட் சைடு இருக்கேன். அதுக்கப்புறம் பேக் வந்துவிட்டோம். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இருக்க ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாய் ஃபோட்டோ நம்ம இப்போ பாய் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இது இந்த 2 லேயருக்கும் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுவோம். நீங்களும் ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ் இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஃபோட்டோ 2 லேயருக்கு லாஸ்ட் உள்ள 2 லேயருக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ மேலே டாப்பில் இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ கரெக்டாக ஓடுதான்னு பார்த்துட்டு டாப்பில் இருக்க ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் கேலரிக்கு வந்து சேவ் ஆகும். சரி கைஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆரஞ்சு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நல்லா எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சரி கைஸ் பாய். நன்றி வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.